Welcome AJ Max exercise 3.8 Roman letter 1 first sum பார்க்க போறோம். X power 4 minus 12x cube plus 42x squared minus 36x plus 9 இன் வர்க்கமூலம் காண்க. இது ஒரு important public question. first இந்த கோடு போட்டுக்கோங்க. அதில் இந்த சம்மை எடுத்து எழுதிக்கலாம். எடுத்து எழுதுறதுக்கு முன்னால் இதனுடைய ஆர்டர்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒருத்தருக்கு செக் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள் எக்ஸ் பவர் 4 எக்ஸ் கியூப் எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸு கான்ஸ்டன்ட் இருக்குது. அதனால் நமக்கு கரெக்டாக தான் இருக்குது. இப்போ நான் நம்பரை அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். -36x + 9. ஓகே, அந்த கோடையும் இழுத்து விட்டுருங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டு பேராக செட்டு சேர்த்துக்கோங்க. அப்படி தான் நம்ம செய்வோம். இந்த 2 பேர் கடைசியாக ஒருத்தங்க இருப்பாங்க எக்ஸ் பவர் 4. எல்லா சம்முலையுமே எக்ஸ் பவர் 4லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் உங்களுக்கு இதே மாதிரி தான் எல்லா சம்முமே இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு முன்னால் உள்ள நம்பரை பார்ப்போம். இங்கே நம்பரே இல்லைன்னா யார் இருக்கா? 1 இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போது இங்கேயும் அதனுடைய ஸ்கொயர் நம்பர் 1 1 1 இதை கூட நம்ம எக்ஸ் பவர் 4ன்னு தான் ஸ்டார்ட் ஆகும். எப்போவுமே எக்ஸ் ஸ்கொயர்டு தான் இதனுடைய மாறிலி. ஓகேயா, எழுதிட்டோம். அடுத்து எக்ஸ் ஸ்கொயர். இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், எக்ஸ் பவர் 4ஐ டைரெக்டாக இதில் எழுதிக்க வேண்டியதுதான். இப்போ குறியை சேஞ்ச் பண்ணிங்கன்னா கேன்சல் ஆகிரும். வேறு ஒன்றுமே செய்வேனா, ஏன்னா 1 1 1 எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் பவர் 4ன்னு கிடச்சிரும். அடுத்து என்ன செய்ய போகிறோம்னா, அடுத்த 2 வரையும் கீழே எடுத்துகிட்டு வர்றோம். இந்த குறியோடு சேர்த்து எடுத்துகிட்டு வாங்க. -12x cube + 42x squared. ஓகே, இப்போ எழுதிட்டோம். அடுத்த வேலை என்ன தெரியுமா, இந்த 1 இருக்குது பார்த்தீங்களா, இதை 2ஆல் பெருக்கி எழுதணும். 2ஆல் பெருக்குனா என்ன வரும்? 2x ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர்டாக அப்படி எழுதிட வேண்டியது தான். நம்பரில் மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணாலே போதும். நெக்ஸ்ட்டு வேலை நமக்கு என்னென்னா, இந்த குறியை பாருங்கள். இங்கே மைனஸ் இருக்காங்க. அப்போ இங்கேயே மைனஸ் போட்டுருங்க, இங்கேயே மைனஸ் போட்டுருங்க. இங்கே சப்போஸ் ப்ளஸ்ஸாக இருந்தால் 2 இடத்துலையும் ப்ளஸ் தான் வரும். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த நம்பரை எடுத்துகிட்டு போகிறோம். நம்பர் என்ன? இங்கே 12 இருக்குது, 12. அதுக்கப்புறம் இங்கே ஃப்ரண்ட்டில் யார் இருக்கா? 2/2. டிவைட் பண்ணி பாருங்கள். டிவைட் பண்ணால் யார் வருவா? 6. இந்த 6ஐ தூக்கி இங்கே எழுதிட வேண்டியதான். எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு அடுத்து நம்ம என்ன எழுதுவோம்? எக்ஸ். அது அப்படியே சேர்ந்து ஊட்டிக்கிடும். இங்கேயும் மறக்காமல் இந்த 6xஐ எழுதிடணும். இப்போ பாருங்கள், ஒரு டேர்ம் இருக்குது, அடுத்து 2 டேர்ம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஃபஸ்ட்டு டேர்மை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதையுமே யோசிக்க வேணாம். 12x³ அப்படியே எழுதிக்கலாம். செகண்டு தான் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். இங்கேயும் மைனஸ், இங்கேயும் மைனஸ் இல்லையா? அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். 6 6 36. எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படியே கீழே இறங்கி வந்துடும். அது ப்ராப்ளமே கிடையாது. நம்பரில் மட்டும் நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணால் போதும். இப்போ குறி சேஞ்ச் பண்ணுவோமா? 2லேயுமே குறியை சேஞ்ச் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு டேர்மு அது ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இப்போ பாருங்கள், இங்கே என்ன வேலைங்கிறத இந்த குறிகள் தான் டிசைட் பண்ணுது. மேலே ப்ளஸ் இருக்குது, கீழே மைனஸ் இருக்குது. அப்போ என்ன வேலை தான்? கழிக்கிற வேலை தான் பண்ணணும். கழித்து பெரிய நம்பருடைய குறியை தான் போடணும். இங்கே பெரிய நம்பர் 42 தான். கழிங்க பார்ப்போம். 12ல் 6 போனால் 6. இங்கே வெறும் 6 தான் நமக்கு கிடச்சிருக்கு. எக்ஸு ஸ்கொயர்ட் ப்ளஸ்ஸு தான் குறி. ஓகேயா? அடுத்து மீதம் உள்ள 2 பேரையும் கீழே கொண்டு வந்துருக்கு. -36x + 9. இப்போ ஃபஸ்ட்டு அடுத்த வேலை என்ன? ஏற்கனவே இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி வச்சுருக்கோம். அடுத்த டேர்மையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போது ஃபஸ்ட்டு 2x ஸ்கொயர்டு இருக்கும். நெக்ஸ்ட்டு -6x. இப்போ 3ஆவதாக இங்கே யார் வர போகிறாங்கன்றது தான் நமக்கு கேள்வி. அதுக்கு குறி ஃபஸ்ட்டு போட்டுருவோம். இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால இங்கேயும் ப்ளஸ்ஸு, இங்கேயும் ப்ளஸ்ஸு. அடுத்து 6 முன்னால் உள்ள நம்பர் 6, இங்கே 2 எடுத்துகிட்டு போனீங்கன்னா 6/2 என்ன வரும்? 3 தான். அடித்து கொடுத்தோம்னா 3 தான் கிடைக்கும் இல்லையா? அந்த 3ஐ இங்கே போடுறோம், இங்கேயும் போடுறோம். இதில் 2 விதமாக இந்த ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும். இந்த கடைசி நம்பரை பார்த்தாலும் 9 இருக்குது பார்த்தீங்களா? அதனால் 3 3s 9. அதுவும் ஓகே தான். உனக்கு எந்த இது ஈஸியாக தோணுதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து எந்த வேலையுமே நம்ம கிடையாது. ஏன்னா ஸ்கொயர் ரூட் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். அப்படியே டேர்ம் சைடுக்கு எழுதிட வேண்டியதான். 6a² -36x + 9 போட்டுட்டு கீழே 0 போட்டுருங்க. குறியை இங்கே சேஞ்ச் பண்ணாலே போதும். எல்லாம் கேன்சல் ஆகிடும். ஓகேயா? இப்போ ஆன்சர் எடுத்து எழுதுறது தான் நம்மளுடைய வேலை.
இது ஆன்சர் எழுதுறதுனால ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபுல்லாக டேர்ம்ஸ் எழுதிடுங்க. எக்ஸ் பவர் 4 மைனஸ் 12x³ ப்ளஸ் 42x ஸ்கொயர்ட் மைனஸ் 36x ப்ளஸ் 9 ஸ்கொயர் ரூட்டை நல்லா எழுப்பி விட்டுருக்காங்க ஈக்குவல் டு ஆன்சர். இதை கட்டாயம் மாடுலஸில் எழுதுங்க. ஏன்னா ப்ளஸ் வேல்யூவும் உண்டு, இதுக்கு மைனஸ் வேல்யூவும் உண்டு. எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 6x ப்ளஸ் 3. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் சம்மில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.